இதுலேயும் எங்களுக்கு பொழப்பு போச்சுன்னு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களால் தாங்க முடியல. நேற்றுலேருந்து அழுதுன்னு தான் கிடக்குறோம். வீட்டில் இன்னும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடல. நாங்கள் யாரும் சாப்பிடல. அப்படியே தான் எல்லாம் போட்ட மாதிரி கிடையாது. பாருங்க, அப்படியே தான் கிடைக்குது. எப்படி இருக்கு அந்த மாடை திரும்பி பார்க்க கொடுமையா இருக்கு. அது என்னை தூக்கி விடுங்க, என்னை நிக்க வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னை கூட்டு போய் அநியாயமா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வேதனையா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி ஒரு வேதனை. அதை பாருங்க, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அழுகதான் வருது. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா தானே நாங்கள் ஓட்டின்னு போனோம். எங்க மேல ஏதாவது குறை இருந்ததா? ஜோரான்னு போன பாவத்துக்கு எங்களை இப்படி நட்டாத்துல நிக்க வச்சுட்டாங்களே. எதுனா ஒரு இருந்து அவங்களாம் நேற்று அவங்களுக்கு தெரியும்ல, வந்து பார்க்கலாம்ல, அதே செய்யலாம்ல. எங்களுக்கு அதாவது மனசாரும்ல, அதுவும் செய்யல. அவங்க எத்தனைக்கா தானே நாங்க எல்லாமே அவஸ்தப்பட்டோம். அரசாங்கம் இவ்வளவு மோசமா இருந்தா நாங்கள என்ன ஒரு இது சொல்லுங்க. அதாவது மாடு அரசாங்கம் சரி பண்ணி கொடுக்கணும் டாக்டருங்க. எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. எனக்கு கையில ஒரு 5 பைசா கூட நாங்க கேட்கல. எங்களுக்கு அது 7 லிட்டர் பால் கறந்த மாடு. அதை ஏஞ்சி நடக்க வச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு அது போதும். அதுக்கு என்னவோ அவங்க அதை செஞ்சா போதும். வேற எதுவும் எங்களுக்கு எந்த ஒரு ஜல்லி காசு கூட நாங்கள் கையில் கேட்கல. எங்களுக்கு தேவையில்ல. மேற்கொண்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்க மாடு கொண்டு போனா அங்கே கீழே விடாத அளவுக்கு அந்த தரையை சரி பண்ணா போதும். எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். பேருமா? என் பேர் வளர்மதி.